ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தம் டப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து கொஞ்சம் நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சூப்பர்மேன் மூவி எப்படி ப்ரோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, பட் சில பேர் அது பிடிக்காமலேயும் போயிருக்கு. மேபி அவங்க ஹென்ரி கேவில் நம்ம ஜாக் ஸ்னைடரோட ஃபேன்ஸாக இருப்பாங்க. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் அந்த மாதிரியான லைக் மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி மூவி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து லைக் காமிக் அக்யூரேட்டான ஒரு சூப்பர்மேனு. அண்ட் இது வந்து லைக் நான் நிறைய இடத்துல சொல்கிறது தான், இந்த சூப்பர்மேன் ஒரு மோர் தென் லைக் ஹியூமன் மாதிரி தான் வந்து அந்த கேரக்டரே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அது பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மூவி பிடிக்கும். பை த வே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே $96 million அவங்க பார்த்துட்டாங்க. அண்ட் அதுவே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அண்டு லைக் நல்ல ஒரு கலெக்ஷன் எடுத்துருந்தது. அண்ட் இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விச் லைக் ப்ரீமியர் ஷோ அண்ட் நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலேருந்து டோட்டலாகவே $210 million வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பார்க்க போகிறாங்களாம். அண்ட் இந்த இது பார்க்கும்போது கரெக்டாக தான் லைக் நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது என்ன கலெக்ஷன் எடுத்ததோ அதே மாதிரி தான் வந்து இப்போது சிமிலரான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அண்டு நல்லாவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இப்போதைக்கு சூப்பர்மேனுக்கு இருக்குது. ஸோ இதே டாக்கில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம் அது ஈஸியாக பிரேக் ஈவன்லாம் பண்ணிடும். பட் என்ன பிரேக் ஈவன் பண்ணுறதுலாம் 400 million கிட்ட வேணும் உங்களுக்கு. பட் ஈஸியாக சொல்கிறேனே அது பண்ணிடுவாங்க. ஏன்னா படம் பர்சனல் நானே பார்த்துருக்கேன், எனக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி மூவி வந்து லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லைக் கிட்ஸு அவங்களெலாம் சேர்ந்து பார்த்தா கூட அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான வேர்ஷன் தான் அவங்க வந்து சூப்பர்மேன் மூவியில் காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இட்டோட அப்கமிங் ஒரு நியூவான சீரீஸ் வருது, நம்ம வெல்கம் டு டெரின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சீரீஸ் ஃபுல்லாக டேரெக்டாக நம்ம அக்டோபர் மந்த்லேருந்து தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேறு எங்கேயோ வெறும் மேக்ஸ்ன்னு மாற்றினாங்க. அண்ட் அது அவங்களுக்கு பிடிக்கல போகிற அண்ட் இப்போ திருப்பி அதை ரிவர்ட் பேக் பண்ணி HBO மேக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம இட்டோட சீரீஸ் வருதுதா, ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு பயங்கரமான ஒரு சம்மர் லெவல் லைக் பெரிய லெவலான ஒரு அப்டேட் வந்தது. வேறு எதுவும் கிடையாது, இப்போ நம்ம சோலோ லெவலிங் வந்து ஒரு லைவ் ஆக்ஷனான சீரீஸாக எடுக்க போகிறாங்களாம். அண்ட் வேறு யார், நம்ம நெட்ஃப்ளிக்ஸே தான். ஸோ இதுவே வந்து ஒரு செம்ம ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ரீசெண்டான டேஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க அஃபிஷியல் ஒரு கன்ஃபர்மேஷன் தந்திருந்தாங்க. அவங்களோட வாட்ச் லைக் எல்லா கண்டென்ட் இருக்குல்ல அவங்கக்கிட்ட, ஸோ அதில் 50% வந்து அனிமேஸ் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ இதால் நீங்களே வந்து சும்மா ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மூவிஸ் பார்த்துருந்தாங்க, நடுவில் வந்து ஒரு சீரிஸோட பயங்கரமான ஒரு ஹைப் ஒன்றாச்சு. அண்ட் இப்போ சீரீஸ்லேருந்து நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாம் அனிமேவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே 50% வியூஸ் வந்து வெறும் அனிமேலேருந்து வருதுன்னா அது ஒரு செம்ம பெரிய விஷயம். அண்ட் அதனால தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய அனிமேஸ் தான் வந்து அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பை த வே சோலோ லெவலிங் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வருது, அதுவே வெறித்தனம். அண்டு ஆஸ் ஏ நீங்கள் ஒரு ஜென்ரிக்கான ஒரு நீங்கள் சோலோ லெவலிங் அனிமே பார்த்துருந்தீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பு அண்ட் லைவ் ஆக்ஷனில் எப்படி விஷுவல்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு செம்ம பெரிய கூஸ் பம்மிங்காக இருக்கும். ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் அனிமே பார்க்காதவங்கலாம் லைவ் ஆக்ஷன் வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காட்ஸிலா -1 டேரக்டர் வந்து இப்போ நம்ம ஜேம்ஸ் கன்னை மீட் பண்ணியிருக்காரு DC ஸ்டுடியோஸில். ஸோ ஆக்சுவலி இப்போதைக்கு ஒரு தியரி இருக்குது. அண்ட் இது முன்னாடி காமிக்ஸ் வந்திருக்கான்னு தெரில, பட் லைக் சூப்பர்மேன் வர்சஸ் காட்ஸிலான்னு சொல்லிட்டு அண்ட் சூப்பர்மேன் லைக் வர்சஸ் காட்ஸிலா அண்ட் ஜஸ்டிஸ் லீக் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து நிறைய காமிக்ஸ் வந்திருக்கு போல். அண்ட் இப்போ அந்த ஒரு பொட்டென்ஷியல் பேஸ் பண்ணியா இல்லை ஜென்ரிக்காக ஒரு மீட் பண்ண போயிருக்காரான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஃபுல்லாக இப்போ நெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா DC வந்து புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் சூப்பர்மேன் நல்லபடியாக தான் போயிருக்கு, கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் அவங்க வேறு என்னென்னலாம் காமிக் சைட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அது எல்லாத்துலேயும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அதில் காட்ஸிலாவோட ஃபைட்டும் வந்து ஒரு தியரி அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த சூப்பர்மேன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைஜுவை வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சீனே நல்லபடியாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி காட்ஸிலாவோட ஃபைட் பண்ணால் அது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி காட்ஸிலா லைக் இந்த சைடில் மான்ஸ்டர்ஸ் வந்து தனி, பட் இது வந்து நம்ம மான்ஸ்டர்ஸ் கிடையாது, இது வந்து நம்ம தனியாகவே ஜப்பான் சைட்லேருந்து அவங்க கொண்டு வந்தது தான் இந்த காட்ஸிலா. ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 20th செஞ்சுரி வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபேமஸான மூவி நம்ம நைட் அட் த மியூசியம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சின்ன வயசில். அதை வேறு லெவலான ஒரு இமேஜினேஷனு. மியூசியமில் வந்து சடனாக அங்கே இருக்கிறது எல்லாமே உண்மையாக மாறிடும். ஸோ அது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸி. இப்போது அதை ஒரு ரீபூட்டான ஒரு ஒர்க் மேலே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ரீபூட்டில் என்னென்ன நடக்க போகுது, அதே ஸ்டோரியாக இல்லை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்ற போகிறாங்களா, அதெல்லாம் இனிமேல் தான் வரும். பட் ஓகே 20th செஞ்சுரி இது மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்கமிங் டேஸ் ஃப்யூச்சரில் நம்ம நைட் அட் த மியூசியம் சொல்லிட்டு திருப்பி டைட்டில் வந்து சொல்லுவாங்க. அப்போது நம்ம பார்த்த அதே மூவி தான், பட் என்ன ஒரு நியூ வெர்ஷனாக இப்போ திருப்பி ரிலீஸ் ஆக போகுது.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வெட்னஸ்டேயோட சீசன் 2 ட்ரெய்லரும் இப்போது தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஜென்னா ஆர்டெகாக்காக கண்டிப்பாக நம்ம இந்த சீரீஸை பார்த்துடலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி வெட்னஸ்டே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட நெக்ஸ்ட் மோஸ்டான ஒரு ஹை ஆன்டிசிபேட்டடான சீரீஸு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் 1 ரிலீஸ் ஆகும்போது பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி, ஜென்னா ஆர்டெகாவோட எத்தனை ஃபேன்ஸாக மாறியிருந்தாங்க. அண்ட் என்டையர் சீரீஸ் வந்து லைக் நம்ம கொஞ்சம் ஹாரி பாட்டர் வைப்ஸும் தரோம், அட் த சேம் டைம் கொஞ்சம் அந்த வேம்பயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு வைப்பும் நம்மளுக்கு தரோமா. அண்ட் ஒரு மிஸ்ட்ரி சால்விங் லைக் கொஞ்சம் ஷெர்லாக் ஹோம்ஸோட ஸ்டைல்லாம் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு பேக்கடான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் நினச்சி கூட லைக் ஆடம்ஸ் ஃபேமிலியிலேருந்து இந்த மாதிரி வெட்னஸ்டேயோட கேரக்டர் வச்சு ஒரு சீரீஸ்ன்னு சொல்லிட்டு, பட் அது கொஞ்சம் நல்லபடியாகவே போயிருக்கு. அதே தான் இப்போ சீசன் 2ல் திருப்பியும் இதே மாதிரி மிஸ்ட்ரி கேசஸ் தானே சால்வ் பண்ணோம், அங்கே நிறைய டெட் பாடிஸ் கிடக்குதுன்னு சொல்லலாம் உள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஆகஸ்ட் 6th இருந்தால் ரிலீஸ் ஆக போகுது, அன்றைக்கி நம்ம அதை பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டியூன் மெஸ்ஸியாவோட அஃபிஷியலான டைட்டிலை இப்போது ரிவீல் பண்ணி கொண்டு போயிருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் தான் இப்போதைக்கு ஹையஸ்ட் க்ரோசிங்கான ஆக்டராக மாறி இருக்காங்க ஆஃப் ஆல் டைம். ஸோ அது மீனிங் என்னென்னா இப்போதைக்கு அவங்களோட மூவிஸ் ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் எடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி அவங்களோட நச்ச எல்லா மூவிஸுமே இப்போதைக்கு கலெக்ஷன் எடுத்து அண்ட் அந்த கலெக்ஷன் வைஸில் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம மார்வலோட ஆக்டர்ஸ் தான் உள்ளே இருப்பாங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ்லேருந்து லைக் இன்ஃபினிட்டி வார் அதெல்லாம் வந்து கலெக்ஷன் எண்ட் கேம் எல்லாம் பார்த்து அதனால தான் அவங்கள எல்லாம் பில்லியன் டாலர்ஸ்லாம் பார்த்து அண்ட் ஃபைனலி அந்த மூவி நிறைய கலெக்ஷன் வாங்கியிருக்கு. அண்ட் அதனால தான் அந்த லிஸ்ட்டில் எல்லாருமே மார்வல் தான், எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆள் வேறு யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் தான் டாம் க்ரூஸ். அண்ட் ஆனால் நம்பர் 1 இடத்துல இருக்குது இப்போ நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் தான். அண்ட் அவங்க நம்பர் 1 வந்த ரீசனும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அவங்களோட ஜொராசிக் வேர்ல்டும் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் வாங்கி அண்ட் ஆல்மோஸ்ட் டோட்டல் அவங்களோட மூவிஸோட கலெக்ஷன் இப்போதைக்கு $15.6 பில்லியன் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இவங்க தான் நம்பர் 1 ஆஃப் ஆல் டைம். அண்ட் பை த அந்த லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்க வேறு யாரும் கிடையாது, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை தான். பட் டூம்ஸ்டே வந்தோடனே திருப்பி அவரு நம்பர் 1ல் வந்துடுவாருன்னு நம்புகிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்த மெயினான அப்டேட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி சொன்ன அப்டேட்டில் எந்த அப்டேட்டாக நீங்கள் ஜெயிக்கிற வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.